டு மனோ 360. இன்றைக்கி நாம் தேங்காய் பாலையும் தேங்காய் பூவையும் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு கோகனட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. டேஸ்டியான கோகனட் ரைஸ் செய்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி அந்த பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்னா, முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அரிசியை ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடணும். அதை முதல்ல கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்தாச்சு. அந்த அரிசியை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இது அரிசி கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ 2 டம்ளர் நம்ம யூஸ் பண்ணோம். 1.25 பாலும் 1/4 டம்ளர் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் ஊற்றுறேன். இப்போ 1.25 பால் விட்டாச்சு. 1/4 டம்ளர் தண்ணி விட்டுப்போம். 1.25 பால் விட்டுட்டோம், 1/4 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இப்போ 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1.25 டம்ளர் தேங்காய் பாலும் 1/4 டம்ளர் தண்ணியும் விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சுப்போம். சவுண்டு விட்டுக்கலாம். வெயிட்டு போட்டாச்சு. 3 சவுண்டு விட்றேன். இப்போ ஆமாங்க, சரி, 3 சவுண்டு விட்டோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். விசில் விட்டு நல்லா திறந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சரி, எப்படி பழன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்ட வேண்டியது தான். காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு டீஸ்பூன். ஒரு 20 முந்திரி பருப்பை போட்டுக்கிட்டோம். உடச்சி போட்டுருந்தோம். 4 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம். கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கை போட்டுக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். சாதத்துலேயும் அப்படியே நம்ம பால் எடுத்து விட்ருக்கோம், அதனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கலாம். நல்லா மழை சாரல் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க, அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, அந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இதனால் கொஞ்சம் ஒரு கை இவ்வளோண்டு எடுத்து போட்டுக்கோங்க. சாதத்தில் இதை அப்படியே நம்ம இந்த தாளிச்சது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டு கலரணும். கலர வேண்டியது. பாருங்க, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுட்டு அதே மேலே தூவிடணும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்குலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சிக்கன் வறுத்துட்டு இல்லை ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாம் எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பூவை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான கோகனட் ரைஸ் செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு வர கொத்தமல்லி தொகையில் வச்சுருக்கோம். நம்ம ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.